இன்றைக்கி புதுசாக ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் 43வது அதிகாரம், அறிவு உடைமை. நம்மளுக்கெல்லாம் கோபம் வந்தா கேட்குற கேள்வி என்ன? உனக்கு அறிவு இருக்கா? கேட்குறோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மைத்தன்மையை நாம் தெரிந்து கொண்டோமா? எதை கேட்டாலும், எதை படித்தாலும், எதை பார்த்தாலும் அதனுடைய உண்மையான பொருள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்கிறது தான் அறிவு. அந்த அறிவு கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாம் நம்ம சிறப்பாக செய்வோம். ஒழுக்கமாக நடந்து கொள்வோம், சினத்தை தவிர்த்து விடுவோம், நல்லா பேசுவோம், எல்லாத்தையும் இனிமையாக நடந்து கொள்வோம், எப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு தான் அறிவு. அந்த அறிவு பட்டறிவாகவும் இருக்கலாம், படிப்பறிவாகவும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாருக்கும் இருக்கா அப்படிங்கிறது என்னை கேட்கக்கூடாது, சரியா? அது நம்மளையும் காக்கும். அறிவு இருந்துன்னா நம்மளையே காத்துக்க முடியும், மற்றவர்களுக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்து அவர்களையும் மேம்படுத்த முடியும். இதெல்லாம் தான் அறிவு அப்படின்னு சொல்கிறோம். நல்லா படிச்சிருந்தோன்னா எங்கேயாவது போனால் நமக்கு பயம் வருமானா? வரவே வராது. ஏன்னா வாய் இருக்குது, நல்லா பேசி பொழைச்சிக்கலாம், சரியா? கருத்தான சொல்லிவிடுவோம், எங்கே என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் நல்லா பேசி பொழைச்சல். இங்கே வள்ளுவர் இந்த முதலாவது குறளில் என்ன சொல்கிறார்? அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். என்ன சொல்கிறாரு? புரிய மாட்டேங்குதே. ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டை காப்பாற்றுறது எது? அரண். இப்போ நமக்கெல்லாம் என்ன இருக்கு? மலை, இமயமலை பகுதி. அந்த பகுதி தான் நமக்கு அரணாக இருக்கிறது. பாதுகாப்பு, ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு, எல்லை. அதுதான் நமக்கு இருக்கிறது. என்ன? மலை. இப்போது இது உள் அழிக்கலாக அரண். அறிவு என்பது ஒருவனுக்கு கிடைத்து விட்டால், அதாவது சிறந்த கல்வி, சிறந்த கேள்வி ஞானம், அதுக்கப்புறம் படிப்பு அறிவு, இதெல்லாம் வச்சு ஒருத்தன் நல்லா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அது என்ன? அவனுக்கு அது ஒரு அரண். அரண் என்பது கோட்டை சுவர், கோட்டை மதில் காக்கிறது அரண் அப்படிங்கிறது. அப்போ நம்மளே பார்த்துக்கலாம், பாதுகாப்பாக உணர முடியும். உள்ளழிக்கலாக அரண். அதை என்கிட்ட அறிவு இருக்குன்னா அதை போய் யாராவது பிடுங்கி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. திருடிட்டு ஓட முடியுமா? முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. என்னோட இருக்கும். உள் அழிக்கலாக அரண். அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய அரண், பாதுகாப்பு மதிர்ச்சுவர் போன்றது. அதனால் நமக்கு என்ன வரும்? அறிவு அச்சம் காக்கும் கருவி. பயம் இருக்காது. சிறப்பான அறிவை கொண்ட ஒருவன் எந்த காரணத்தை கொண்டும் எங்கு சென்றாலும் பயப்படவே மாட்டான். ஏன்னா கற்றோருக்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு, அவ்வளோதான். கல்வி அதிகமாக இருக்கணும், கேள்வித்திறன் அதிகமாக இருந்து அது ரெண்டையும் கலந்து அந்த கரும்பு சாறும் நெல் அது கூட சேர்த்து தேன் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த கல்வி கேள்வி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து அதனால் வரக்கூடிய அறிவை அப்படியே அந்த எசன்ஸ் சாரை தூக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்னா அவன் மிகச்சிறந்த அறிவாளி. அவனுக்கு என்ன? அது அச்சம் காக்கும் கருவி. பயமே இருக்காது. எங்கே போனாலும் இந்த மிக்சியிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து அங்கே போட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அப்போது அறிவுத்திறன் என்பது எந்த இடத்திலும் நம்மை காப்பாற்றக்கூடிய அரண் போன்றது. அந்த அரண் உள் அழிக்கலாக அரண் உள்ளே இருக்குது. இந்த அரணை யாரும் எடுத்துகிட்டு ஓட முடியாது, அது என்னுடைய தான் இருக்கும். ஆக அறிவு என்பது ஒருவனுக்கு இருந்தால் அவன் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு உள் அரணாக அது இருந்து பாதுகாப்பை தருகிறது. எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னா என்னை சுற்றி மதில் சுவராக கட்டிக்க முடியும்? இல்லை. அது என்ன? உள்ளே இருக்கக்கூடிய ஞானம், அதுதான் அரண். அதுதான் வள்ளுவர் எந்த குறளில் சொல்லியிருக்கார். ஆக நாம் அறிவாளிகளாக இருப்போம்.
இருப்பதற்கு முயற்சி செய்வோம். செய்யலாம்ல, செய்யலாம் என்று கூறி இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை. நன்றி.